வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சோழி பிரசனத்தை பத்தின ஒரு தகவல் விஷயத்தை நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாக நம்ம சோழி பிரசன்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்லை தாமிர பிரசன்னம் அல்லது ஜாமக்கோல் பிரசன்னம் அல்லது விநாயக பிரசன்னம், திக்காவோட பிரசன்னம், இந்த மாதிரி பிரசன்ன முறைகள் அதிகமானதாக ஒரு 36 வகையான பிரசன்ன முறைகளாகப்பட்டது இருக்க செய்யுதுங்க. அது எந்த ஒரு பிரசன்ன முறையை நீங்கள் எடுத்து கையாளுறதா இருந்தாலும் சரிங்க. அதாவது பொதுவாக சோழி அதாவது 108 சோழிக்கும் 12 சோழிக்கும் வேறுபாடு உண்டு. தேவதை வைத்து நம்ம பார்த்து சொல்கிறோம். நாங்களும் இந்த மாதிரி விஷயம் கடைபிடிக்கணுமா செய்யணுமான்னு சொல்லிட்டு சில பேர்களோட சந்தேகங்களாகப்பட்டது இருக்க செய்யுதுங்க. சோழினாலே எல்லாமே பிரச்சனை பார்க்கக்கூடிய முறைகள் ஒன்று தான். சோழினாலே கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இல்லையா? அதனால் நம்ம 108 சோழியை வைத்து பலன் சொன்னாலும் சரி, இல்லை 12 சோழியை வைத்து பலன் சொன்னாலும் சரி, இப்போ நம்ம என்ன ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு பேசிக்கான அடிப்படையில் இருக்கும், ஒன்றும் தெரியாத இருக்கும், இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு மாணவராக இருக்கும்னாக்கா அந்த மாணவராக இருக்கக்கூடிய இந்த படிப்பை நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரு குருநாதரவே பார்த்து இந்த படிப்பு கற்று சொல்லி கேட்க போகிறோம். அல்லது முதல் முறையாக ஒரு புத்தகம் வாங்கி நம்ம இந்த பிரசனத்தோட விஷயம் படிக்க போகிறோம்னா அதுக்குண்டான நாட்கள் என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் இந்த நட்சத்திரம், அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு இங்கே இந்த பிரசனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதாகவோ, முன்கூட்டியே தெரியும், ப்ராப்பராக உட்கார்ந்து படிக்க போகிறோம். முழுமையாக இந்த தொழிலை நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான சூத்திரங்கள் என்ன இருக்குது, சக்கரங்கள் என்ன இருக்குது, வர்க்கோத்தம நீதிகள் என்ன இருக்குன்றதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறது எண்ணங்களாகப்பட்டது இருந்துச்சுனாக்கா நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிங்க. உங்களோட குருநாதர் யாரோ அவங்களோட பேச ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களாகப்பட்டது குருநாதர் போய் கற்றுத்தர சொல்லி கேட்கக்கூடிய நாள், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக இருக்கிற அன்றைக்கி நீங்கள் போய் கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எளிமையாக புரியும். உங்களுக்கு தானாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவங்களாகப்பட்டது ஏற்பட செய்யும். இப்போ 12 சோழி வைத்து தேவதை வைத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உபாசன தெய்வத்தின் சொல்கிறதை கேட்டுனாலும் சோழி மூலியமாக கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட இன்னொரு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட்டு இன்னும் ஒரு மேற்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிலைகளாகப்படுது கொஞ்சம் மேலோங்கி போகணும்னு சொல்லி எண்ணங்களை சில பிரசன்ன முறைகள் எடுத்து படிக்கணும்னு சொல்லி ஆர்வங்களாகப்படுது உங்களுக்கு தூண்டப்பட்டு அந்த சிந்தனையாகப்பட்டது தோணும். அந்த டைமில் இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. என்ன தெரியுங்களா? அதாவது கோச்சார சந்திரன் இருக்கார் இல்லையா? சந்திரனை பாருங்க. சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது கோச்சாரத்தில் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துல இன்னைக்கு அதாவது சந்திரன் இருக்காரா பாருங்க. கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தா அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க இந்த பிரசன்ன முறையில எடுத்து நீங்க படிக்கலாம். உங்களோட குருநாதரை போய் பார்த்து அவங்கள்ட்ட இந்த வித்தையை கற்றுத்தர சொல்லி, இந்த சாஸ்திரத்தை கற்றுத்தர சொல்லி அவங்களுக்கு தட்சிணி விஷயங்களாகப்படுறது கொடுத்து நீங்க கற்றுக்க இந்த நாளில் ஆரம்பிக்கலாம். தேய்வரை வளர்ப்பது கணக்கு இல்லைங்க. இந்த கேது நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரனாகப்படுவது பயணிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் போயிட்டு இங்கே கேட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா? மிருகசீரிஷம். செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நட்சத்திரமாக இருக்கிற அன்னைக்கு நீங்கள் போயிட்டு இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். நூல்களை எடுத்து படிக்கலாம். மேற்கொண்டு குருநாதரை போய் பார்த்து சந்தித்து கற்றுக்கிறதுக்கான நாளாக தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன செய்றீங்கன்னா, சந்திரமான நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த அஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க இந்த வித்தையை நீங்க கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து சனியோட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அனுஷ நட்சத்திரம் பூசம் அனுஷம் இந்த 2 நட்சத்திரம் வர நேரங்கள்ல நீங்க இந்த பிரசனத்தை நீங்க கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஜன்ம லக்னம் இருக்கு இல்லையா? ஜன்ம லக்னத்துல உங்களோட ஜாதகத்துல என்ன லக்னமோ அது சிம்மமா இருக்கலாம், அல்லது ரிஷபமா இருக்கலாம், துலாமா இருக்கலாம், கன்னியா இருக்கலாம், இல்ல மீனமா இருக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ஜன்ம ஜாதகத்துல கோச்சார குரு இருக்காரு இல்லையா? கோச்சார குரு உங்க லக்னத்தை, அதாவது எந்த ஒரு பார்வையும் சரி, அதாவது 5, 7, 9 குருவோட பார்வை, இந்த 3 பார்வைகளை எந்த பார்வையாகவும் உங்களோட எந்த பார்வையில் இருந்தும் உங்களோட லக்னத்தை பார்க்குற மாதிரி கோச்சார நிலையாகப்பட்டது. குரு கோச்சாரத்தில் குரு உங்களோட லக்னத்தை பார்க்குற மாதிரி டைம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் படிச்சுக்கலாம்.
சரிங்களா? அப்படி இல்லை இந்த நட்சத்திரமாகப்படுது வரல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ம ஜாதகத்துல கோச்சார குருவாக்கப்பட்டவர் உங்களோட லக்னத்தை வந்து பார்க்குற மாதிரி இந்த 5, 7, 9 பார்வைகளை கொண்டு உங்களோட லக்னத்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய நேரங்காலங்களையும் நீங்க அதாவது நீங்க இந்த இதை வந்து நீங்க கத்துக்கலாங்க. லக்னமாகப்பட்டது உங்களுக்கு ஜென்ம லக்னம் இருக்கக்கூடிய காலங்களில் கோச்சார குரு உங்கள் லக்னத்தை வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தை நீங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னாக்க மிக தெளிவாகவும் ரொம்ப ஒரு ஆர்வமாகவும் நீங்க இந்த விஷயத்தை வந்து கத்துக்குவீங்க. தெரியாத சூழ்ச்சிமங்களும் உங்களுக்கு வந்து விளங்க ஆரம்பிக்குங்க. சரியா? அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்றீங்கன்னாக்க உங்களோட ராசி கட்டத்துல அதாவது உங்க ஜென்ம ஜாதகத்துல எந்த கிரகமாகப்பட்டது அதிக பாகை வாங்கியிருக்கோ அது ராகுவா இருக்கலாம், கேதுவா இருக்கலாம், சனியா இருக்கலாம், அல்லது சுக்கிரனா இருக்கலாம். இந்த 9 நவகிரகங்கள்ல எந்த கிரகங்களாகப்பட்டது அதிகமான பாகையாகப்பட்டது வாங்கியிருக்கோ புரியுதுங்களா? அதிகமான பாகை வாங்க இருக்கக்கூடிய கிரகத்தோட மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், ராகுவோட காயத்ரி மந்திரம் அல்லது கேதுடைய காயத்ரி மந்திரம் அல்லது சூரியனோட காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்கள் நீங்க எடுத்து ஜெபிக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல வந்து 1008 சொல்லி நீங்க சித்தி பண்ணிட்டு காயத்ரி மந்திரத்தை 1008 உருக்களாகப்பட சொல்லி சித்தி பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து தினந்தோறும் இந்த பிரசனத்தை கத்துக்கூடிய நேரங்கள்ல 11 முறை நீங்க இந்த பிரசனத்தை கத்துக்கணும். சும்மா கத்துக்க கூடாது. தெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கணுங்க. படிக்கக்கூடிய நேரத்துல உங்க ஜாதகத்தை அதிகமான பாகை வாங்கி இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த கிரகத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை எடுத்து 1008 முறை சொல்லி சித்தி பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க உட்கார்ந்து பூஜையில ஒரு 11 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை ஓதிட்டு அதுக்கடுத்து நீங்க இந்த பிரசனத்தை நீங்க படிக்க ஆரம்பிக்கிறதோ அதுக்கு அடுத்து குருநாதர் வந்து பேசி ஒரு சந்தேகம் தெளிவு பெற்றுக்கிறதோ நீங்க பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பா இந்த விஷயமாகப்பட்டது உங்களுக்கு மிக்க தெளிவா உங்களுக்கு புரியும். நம்ம என்ன விஷயங்கள் நம்ம படிக்கிறோன்றதும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆர்வத்தோடையும் மிக வேகமாகவும் கத்துக்கிறதுக்கான ஒரு வழி அமைப்புகளாகப்பட்டது ஏற்படுங்க உங்களுக்கு. இதை தவிர எந்த நேரங்களில் நம்ம வந்து படிக்கக்கூடாது, அதாவது படிக்கிறது விஷயங்களை வந்து நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து பிரசனத்தை வந்து எந்த டைம்ல பார்க்கக்கூடாதுன்றத ஒரு திதி விஷயங்களாகப்பட்டது இருக்கு, நட்சத்திர விஷயங்களாகப்பட்டது இருக்கு, கிரகங்கள் விஷயங்களாகப்பட்டது இருக்குங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து போடலாம். ஏன்னா பிரசனத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், பிரசனத்தை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்ட ஒரு நேரத்துலையும் இப்போ வந்து பிரசனமாகப்பட்டது எந்த நேரத்தில் பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாதுன்னு விதிமுறையாகப்பட்டது இருக்கு. அந்த விதிமுறையாகப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காக வேண்டி இந்த விஷயங்களை நம்ம வந்து உங்களுக்கு சொல்லித்தர ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கு நான். சரியா? அதாவது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம முழுமையான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ள நுழைஞ்சாதான் அது வந்து உள்ள போறதுக்கும் அது உள்ள போய் நம்ம பலன் சொல்லிட்டு நல்ல பேர் புகழும் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையாகப்பட்டதாக இருக்கும் இல்லையா? அதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? மேற்கொண்டு இப்போ சோழியை உருட்டும் போது நம்ம உபாசன தெய்வத்தை மந்திரத்தை சொல்லி நம்ம உருட்டினாலே போதுமான்னு சில பேர்களோட சந்தேகப்பட்டது இருக்கு. இந்த சோழியை வந்து நம்ம கையில் எடுத்து 12 சோழியா இருந்தாலும் சரி அது 108 சோழியா இருந்தாலும் சரி 108 சோழி வந்து கையில் எடுத்து இது பண்ண முடியாது. அந்த பலகை சொல்லியிருந்தாங்க, அந்த பலகை மேலே வச்சு அப்படியே வந்து அலம்புவாங்க. அந்த சோழியை வந்து அப்படியே சுற்றுவாங்க, அப்படியே அலசுவாங்க. அந்த சோழியை அலசி தன்னோட கைப்பிடிக்க எவ்வளோ சோழியை வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்ச சோழியை நகர்த்தி வச்சுட்டு இந்த சோழியை வந்து கையில் எடுத்து வச்சிருக்க சோழி தனியாக வச்சுக்கிட்டு அது வந்து 12 சோழிகளை எடுத்து வந்து லக்னமாகப்பட்டதை அமைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சோழியை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இந்த காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இல்லையா? அந்த மந்திரமெல்லாம் சொல்லி ஓதி முடிச்சு இந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணி முடிச்சு இந்த மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சு உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, ஒரு சோழி உருட்ட போகிறோன்னா அந்த டைமில் உங்கள் தெய்வத்தை எல்லாத்தையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு குருவை வழிபாடு செஞ்சுக்கிட்டு உபாசன தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு சோழியை எடுத்து இந்த சோழியில் வந்து பேசம்மான்னு சொல்லிட்டு நம்ம கையில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லணுங்க. இந்த மந்திரத்தை வந்து ஒரு 11 முறை நம்ம சொல்லி அல்லது ஒரு 3 முறையாகப்பட்டது சொல்லி நம்ம இந்த சோழியை வந்து நம்ம உருட்ட ஆரம்பிக்கணும். 12 சோழி உருட்டணும். 108 சோழியாக இருந்தால் வந்து கையில் வந்து அலம்பணும், சொல்லிக்கிட்டே வந்து அலம்பணும். சரிங்களா? வந்து அலசணும், அந்த அலையணும்னு சொல்லுவாங்க. அப்படியே சோழியை வந்து நம்ம 108 சோழியை அந்த பலகை மேலே சொல்லி அலசணும். அந்த மாதிரி மந்திரம் என்னன்னாக்க அதாவது பட்டது இதுக்கு உண்டான மந்திரம் ஸ்க்ரீன் போட்டிருப்பேன். இதையும் வந்து நான் வாயிலையும் சொல்கிறேன் பாருங்க. என்ன மந்திரம்னாக்க ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்ச தேவாம்ஸ்மரே
நித்தியம் சர்வாபிஷ்டார்த்த சித்தையே. இதுதாங்க இதுக்குண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க சோழியை எடுத்து போடக்கூடிய நேரங்களில் இந்த மந்திரத்தை வந்து ஒரு 3 முறையோ அல்லது 9 முறையோ 11 முறையோ சொல்லிட்டு அதுக்கடுத்து சோழியை உருட்டுங்க, அல்லது 108 சொல்லி இருந்தால் அலசுங்க. கையில் எடுத்து அலசி இந்த அது லக்னம் அமைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பண்ணீங்கன்னாக்கா மிக சிறப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து வேலையாகப்பட்டது செய்ய ஆரம்பிக்கிங்க. சொல்லக்கூடிய விஷயங்களாகப்பட்டு துல்லியமானதாக இருக்கும். வந்திருக்கக்கூடிய ஆட்களை வந்து நம்மளே பாராட்டக்கூடிய வகையில் அவங்க சந்தோஷத்தில் நம்மளுக்கு தட்சணைக்குன்னா அதிகமாக ஒரு 500 1000 வந்து நம்ம கையில் பாராட்டுகள் தெரிவிக்கிற மூலியமா நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரியா? இப்போ வந்து இந்த டைமில் இந்த விஷயத்த வந்து பண்ணலாம். இந்த மாதிரி மந்திரங்களை வந்து நம்ம ஜெபிக்கணும் செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த பிரச்சனத்தை வந்து நம்ம எந்த டைமில் பார்க்கக்கூடாது, எந்த நேரத்தில் நம்ம பார்த்தா என்ன ஆகும் விஷயங்கள்ன்றதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.